வெய்யகம் தோழிய மிதப்பவேற்படும் வெய்யகத்தோழிய மிதப்பவேற்படும் துய்ய சொல்லாசுகள் கொழுது துய்ய சொல்லரசு தாழ் போற்றுவா துய்ய சொல்லரசு கட்டொழுது போற்றுவா துய்ய சொல்லரசு கட்டொழுது போற்று துய்ய சொல்லரசு கட்டொழுது போற்றுவா என்று தன் திருநாவுக்கரசு பெருமானுடைய துணையை வணங்கிக் கொண்டு தொடங்குவார். ரெண்டே பேர் கை கட்டிட்டாலும் நன்றி. இது ரெண்டு பேர் சேர்ந்து சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் சன்மானம் வந்து ஊக்கம் இல்லைங்க. சன்மானம் யாருமா ஊக்குவாங்க. ஏதோ முக்கியமான சன்மானம் தெரியுமா? எந்தெந்த நேரத்திலே கைதட்டுகிறீர்களோ அதெல்லாம் மிகப்பெரிய சன்மானம். இது அடிக்கடி நான் கேட்டு வாங்கலாமா? நீங்களா பண்ணாங்க. இப்போ நான் என்ன ஆழத்தில் பாடினாங்கிறது இவர் தான் சொல்லியிருக்கேன். எங்கடா இங்கே அமிர்த வருஷம் இனிமே இந்த இடத்துல இல்லாமல் என்ன ஆகணும்? தொடர்ந்து எந்த விதத்திலும் இந்த நிகழ்வு தடைப்படாமல் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதனால அமிர்த வருஷமையாக பாடியிருக்கேன். பாடல்களோடு பார்த்து பாடணும். இல்லை இது தம்பி எங்க அவர் அது பாடிட்டு கந்தசாமி கேட்கிறாரு, நீங்க வழக்கமா கற்பனை கலந்து சொல்லி சகாராவை பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மாற்றி பாடி பரவலமா ஒரு தம்பி சகாரா என்கின்ற அந்த ராகம் இருந்தாங்க. அது எதற்கு பயன்படும்னா உயிரை உருக்குவது ஒரு ராகம் சகாரம். நல்லா பாடக்கூடிய வள்ளி மாதிரி கந்தசாமி மாதிரி இதெல்லாம் நல்லா பாடினாங்கன்னா ஒரு அனுபவமாகவே இருக்கும். இப்ப இன்னொரு வார்த்தையை சொல்றேன். கந்தர் அனுபூதியை எந்த ராகத்தில் பாடணும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்னொரு சொல்லுமா, கந்தர் அனுபூதியை எந்த ராகத்தில் பாட வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தெரியுமோன்னு நான் தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க? அந்த கந்தர் அனுபூதியே எனக்கு தெரியாது. அப்படித்தான் ராகத்தில் ஒரு முறை வள்ளி நான் எல்லாம் வந்து ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன். அதில் வீரமணி இந்த பாடல்கள் ஐயப்பன் பாடல் வீரமணி அவர் ஒரு வேள்வி செய்து முறையாக பணிகளோடு அந்த பாடல்கள் பாடி கடைசியில் மந்திர பூஜை மந்திர பூஜை ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பாடலாக சொல்லி ஒவ்வொரு பாடமாக சொல்லணும். கந்தர் அனுபூதியை சொல்லும்போது ஐயா இப்பொழுது கந்தர் அனுபூதியை மனோலயத்தை பாடுவான்னு சொன்னேன். யாருக்கு வீரப்படி அவர் இப்படி என்ன சொல்றது தெரியாது. மனோலயம் ராகம் அவருக்கு தெரியாது. எங்கள் வள்ளி பாடுவாங்க.
உடனே வள்ளி பாடிப்போம். அடுத்த நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நான் திருப்பதை கற்றுக்க போறேன். ஞாபகம் வாரியார் சுவாமிகள் எப்பொழுதும் நெகிழ்ந்து பாடுவார்கள். கத்தரை உதவி பூஜையில் அப்படியே முழுக்க 51 பாடல் போகும். அந்த 51 பாடலையும் அவர் என்ன இருக்கிறாங்க மனோல எப்படி பாடுறார். மனம் லயமாகும். ஆண்டவரை வணங்கும் போது மனம் லயமாகும். ஏன் லயம் இல்லாமல் பாட்டு வந்து பிரயோஜனமே இல்லை. ஆகவே சாமி மனோலயத்தில் கண்டவர்கள் உறுதிப்பட முதல் மயங்கி நிற்பார். மனோலயம் எந்த ராகத்தில் எந்த நேரத்தில் எப்படி எந்த மூத்தத்தின் முன்னாலே எந்த பாட்டு வருதுன்றதெல்லாம் ஆகமம் சொல்லுது. ஆகமம் சொல்லுது. அதனால நான் கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுனால இந்த கோவெல்லாம் வேற எப்போ போய் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு உங்களை வீட்டில் வந்து நான் சொல்ல முடியும். இப்படிதான் பெரியவங்க மரபுகளை காப்பாற்றிட்டாங்க. ஆக அத்துடைய நீதியே சேர்க்கிறார். பண்ணு எந்த இடத்துல எந்த பண்ணில பாடினா ஒருத்தர் உயிரை கரு இறந்து போனோன்னா எழுப்ப வேண்டும் என்று அதுக்கு ஒரு நாகம் இருக்கு. எல்லா நாளையும் பாடி இறந்து போன எழுப்ப முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் அறிவாங்க போட்டு அதனால சொல்லியிருக்கிறேன். எந்த ராகத்தை பாட வேண்டியதோ இந்தள ராகத்தை பாடணும். கரெக்டானா இந்தள ராகத்தில் அதுக்குரிய இந்தோளத்தை பாடக்கூடாது. இந்தோளம் கர்நாடக தமிழ் பண் தான் இந்தளம் தெரியும். அத்தகைய அனைத்து தமிழ் பண்டினுடைய கூறுகளையும் பார்த்து பாடின சேர்க்கிறார். எல்லா கலைகளுக்கும் அவர்தான் நாயகன். சேர்க்கிறார் தான் நாயகன். அப்படி அந்த நிலையிலே அவர் எந்த இடத்திலே அவர் எழுதியிருக்கிறார் சென்றவன் என்று சொன்னால் கைது செய்ய வந்திருக்கார். யாரு? மகேந்திர பல்லவன் வந்து மகேந்திரவர்ம பல்லவன் அப்பர் அடிகளை கைது செய்வதற்காக ஆட்களை எழுதியிருக்கிறார். அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஜட் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிரிவு வந்து நிற்குது. அவர்களுக்கு கைது பண்ணுறதுக்காக யாரை கைது பண்ணணும்னு கைது பண்ணுறதுக்காக சமண குருமார்கள் கூட வராங்க. தான் நம்ம போன தடவை பார்த்த அந்த காட்சி. சமண குருமார்களும் அவங்க அந்த சேவை படைகளும் அங்கே வந்து இவரை கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார்கள். அப்போ வந்து இவர் முதல்ல சொன்னார், ரொம்ப படித்து வந்தார். அவர் காஞ்சிபுரத்தில் அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களை எல்லாம் மாறி நின்ற இடத்திலே சமண சமயத்திலிருந்து மக்களை வெளிப்படுத்தினார். இன்றைக்கி அந்த அவர் நடத்தின அந்த இடங்கள்லாம் இன்றைக்கி இருக்கு. அப்பர் சுவாமிகள் இருந்து கல்வியில் கரையில்லாத காட்சியமாக அவர் சொந்த ஊர் பக்கத்தில் இருந்து பாடலை நிற்கிறோம். அதான் இன்னைக்கு பாடலுக்கு மாறி இவர் இப்படி மிக சிறப்பான முறையிலே கல்வியிலே கரை இல்லாததுனால அவர் வந்து என்ன பண்ணுன்னா நிறுத்து வாரண்டை கைது பண்ண அப்பர் சாலை கைது பண்ணுவான். வாரண்டை நீ என்னை எப்படி கைது செய்வதற்கு உனக்கு எந்த சட்டத்தின் கீழே என்னை கைது செய்கிறாய் என்று கேட்க. நல்லா கவனிக்கீங்க. சும்மா ஒரு கதை பண்ணுவோம். கதையை எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அந்த காலத்திலே
புதிதாக இந்த காலத்தில் நீ எதையும் உருவாக்கவில்லை எக்ஸப்ட் ஏஐ, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல, அதை தவிர வேற ஒன்றே நீ புதுசா பண்ணல. எல்லாம் தமிழர்கள் ஏற்கனவே செய்துவிட்டது. பாருங்க என்ன வாழ்க்கை கணவன் பார்த்து சட்டம் தெரியும். அப்போ சட்டம் சட்டம் தெரியும். முதல்ல என்ன பிரிவிலே என்ன கைப்பற்ற, இது அடுத்த கேள்வி. எந்த சட்ட பிரிவுகளே என்ன கைப்பற்ற அவன் முடிக்கிறான். சொன்னாங்க வந்துட்டு கிழக்கு படாத பாடுபாடு சொல்லு. எந்த சட்டம்? முதல்ல நான் ஒரு சட்ட பிரிவு சொல்றேன். நான் உங்களுடைய குடிமகனே இல்லையே கேட்டேன். உங்க குடிமகனா இருந்தால் தானே நீ எனக்கு சட்டத்தை வந்து எனக்கு கைது பண்ண முடியும். உன்னுடைய நாட்டு குடிமகனே நான் இல்லையே என்று எந்த சட்டப்பிரிவை வந்து என்னை கைது பண்ண வைத்திருக்கா என்று கேட்கிறார். நாமாக்கும் குடியல்லோ நாமாக்கும் தாழ்மைக்கு சம்பந்தமே இல்லை. உங்களுடைய குடிக்கு சிக்கிதமே இல்லைன்னா நான் வேற இல்லையா? அது சொன்னாலும் உனக்கு புரியாது. அது வேற ராஜ்யம். நீ என்ன நடராஜான்னு கூப்பிட, அந்த நடராஜாவை சாப்பிடுறதுக்கு தான் நான் இருக்கிறேன். இடமே வேறு, ராஜ்யமே வேறு, அவரோட ராஜ்யம் வேறு. நீ வந்து ஏதோ வாழ்க்கை சம்மந்தமாக போய் சொல்லி ஆகணும். நீ இதை வந்து இந்த சட்டத்தை காட்டி அந்த கைது செய்ய வரணும். சார் என்ன அழகா பேசுறாங்க. எந்த காலத்துல ஏழாவது நூற்றாண்டு இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே சட்டம் தான் அப்போ இருக்கு. வேற ஒரு சட்டத்தில் யாரையும் போய் கைது பண்ண முடியாது. அன்னைக்கும் அதே தான், இன்னைக்கும் அதே தான். நம்முடைய தமிழர்கள் அவ்வளவு அறிவுபூர்வமாக இருக்கிறார்கள். எந்த சட்டம் எடுத்தவங்க போடுற சட்டம் நாம எப்படி வந்து குடிச்சு உள்ள வச்சுதான் தெரியும். அவன் இந்த கதெல்லாம் பெரிய வீராபதம் கதை பிடிச்சி சிறையில போட்டா அப்ப தெரியும் கதாச்சாரம். எந்த வீராபத்திரம் கூட என்ன பண்ணுவாங்க எல்லாம் போட்டு தள்ளி விட்டான். இப்ப இருக்க பிரச்சனை போட்டு சிறையில் வச்சு அவன் தீர்ந்து போட்டு தள்ளி போட்டு தள்ளுறதுனா என்ன அர்த்தம்? கொண்டுருவியா? சரி கொண்டுட்டான், நான் செத்துருவேன். போட்டதுக்கு யாராவது நம்பர் வாங்க. எந்த நம்மளும் என்கிட்ட வரவே முடியாதுப்பா. நமாவே அஞ்சும் அஞ்சுவார் நாமாக்கும் குடியெல்லோம். என்னை கொண்டு போய்தான் கொள்ளதான் நினைச்சா நாங்கள் நமாவே அஞ்சோ. எங்க சமாச்சாரத்தை வேறாம் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. நடலை எல்லோ. சில பேர் என்ன பண்ணுவோம்னா சிறையில் போட்ட பிறகு சிறையில் கிருமிகளை விட்டு அந்த கைதிகளை சும்மா சாப்பிடும்போது ஏதாவது கரோனா உள்ள விட்டு என்ன அவசரப்பட்டு அந்த மாதிரி கிருமிகள் இப்போ நடக்குது. கோல்டு சூறையில் மற்ற நடக்குது. இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகுது. ஆனால ஒரு கைதி விட்டாங்கன்னா அவனை கொள்வதுக்கு என்ன பண்ணா வேற எங்கேயும் பண்ணுறது. அவன் சாப்பாடு வந்து நிற்கும் போது எந்த இடத்துல ஆனால திரும்பி வைக்கணும் அதை வந்து நிற்பான். சாப்பிட்டா கொஞ்ச நாளாக போய் சேர்த்துவோம். ஒன்றுமே இது பண்ணலாம் கொள்ளலாம் திரும்பி ஏறி விடுவோம். இது இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்கா வரைக்கும் அப்படியே நடக்குது. அப்ப என்ன பண்ணா சாக வச்சு சும்மா நடப்பான்னு நீ கொல்ல மாட்ட வச்சுக்கொண்டு சிறையில் அடிச்சு என்ன கொல்ல மாட்டேன்னாங்க. இந்த மாதிரி கற்று கொடுத்தல என்னை உள்ள வச்சு ஏதாவது நடப்படமாக கொஞ்ச நாள் சுற்றி அதுக்கப்புறம் நான் செத்து போகிற மாதிரி அறிவிச்சு இல்லையா? முடியாதுப்பா, முடியாது. நடலை அல்லோ நான் நடப்படமாக நடக்கவே நடக்காது. இப்போ ஒவ்வொருத்தரும் அவன் கேட்குறான்
ஒவ்வொன்றுக்கும் அவன் பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன்றல்ல இரண்டல்லைங்க, அவருக்கும் அந்த படை வீரர்களுக்கும் இந்த அப்பர் சுவாமிக்கு இடையில அவங்க கேட்கறது ஒன்று, அதுக்கு அப்பர் சுவாமி சொல்ற பதில் ஒன்று இருப்பாங்க. இது அத்தனையும் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு யாருக்கு தெரியும்? ரெக்கார்டாக பண்ணி வச்சாங்க. எப்படி உங்களுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது என்று சொன்னால், இது சேக்கிழாருக்கு விட்டாங்க நிறைய விஷயம் அவங்களுக்கு மிஸ் ஆகும். அதனால சேக்கிழாருக்கும் உதவத்தோடுக்காக அவரே அதை பதிவுபடுத்தி போனது தான் மறுமாற்ற தாண்டகம்னு பேர். மறுமாற்ற தாண்டகம். மறுமாற்ற தாண்டகம் என்ன புரியுது? அது என்ன சார் 12 மணிக்கு 2 மாதிரி கேட்டு சாப்பாடு வேலை. மறுமாற்றம்னா பதில் அர்த்தம். நீ ஒன்று கேள்வி கேட்ப, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அது பேர் மறுமாற்றம்னு. இதை அப்படியே பதிவு பண்ணிருக்காங்க. அப்பர் சுவாமி பதிவு பண்ணிடுறாரு. அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், அதுக்கு பதில் சொல்றான். வாங்க, இது 3 கேள்வி பண்ணுறீங்க. நான் புரியலோ நாட் ஒரு சிட்டிசன். அப்போ அவன் கேட்கிறான், இவர் உனக்கு அது ஜபம். அதுக்கப்புறம் கொல்லாம் தவிர சிறையில் போட்டு கொல்லாம முடியாது, நம்ம இவங்க வரவே மாட்டேன். அது 2வது பதில். அதுக்கப்புறம் என்ன கிருமிச்சுங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இல்லை நடலை அல்லோ ஒவ்வொன்றும் அவன் சொன்னதாகவும் அதுக்கு பதில் சொன்னதாகவே இப்படி அவர் பாடி அமைந்த ஒன்றல்ல 10 பாடல்களே அது பதிவு செய்திருக்கிறார். தமிழால் பதிவு செய்திருக்கிறார், அருந்தமிழால் பதிவு செய்திருக்கிறார். மறுமாற்ற தாண்டகம்னு பேர். அது மறுமாற்றம்ன்றது நீங்க எல்லாருக்கும் அதாவது பாஷை எல்லாரும் பதிலுரைனா எல்லாரும் தெரியும் இல்லை இல்லை பதில் உடனே புரிஞ்சுது இல்லையா? ஆகவே அந்த தாண்டகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லு. இந்த காலத்து பாஷையில் பேர் வைக்கலாம் பதிலுரை தாண்டகம். கரெக்டா? பதிலுரை தாண்டகம், அதுதான் மறுமாற்ற தாண்டகம். ஒரு பாடல் இல்லை, 2 பாடல்கள் இல்லை, 10 பாடல்கள் பாடினேன். படிச்சு பாருங்க. இந்த 10 பாடல்களையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டதுனால நம்ம அதில் என்ன பண்ணணும், குறிப்புரை எழுதிக்கணும். உடனே அதுக்கு பதில் அடுத்த 10 பாடல் இதை மட்டுமே நான் எழுதுவதை வந்து அதுவே தனி நூலாகிடும். இந்த 10 பாட்டில் இவர் நான் என்ன கேள்வி கேட்டால் இவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றது மட்டுமே விளக்கி எழுதுவதாக இருந்தால் ஒரு தனி நூலாக குறைந்தபட்சம் 100 பக்கத்தோடு குறையில்லாமல் ஒரு நூலை உருவாக்கலாம். தனி நூல் உருவாக்கலாம். அது இறைவன் திருவருள் எப்போ அமையோ அதாவது நான் 144 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இதை இதோடு எழுதி 145 வரலாம். நேரம் வரும்போது இறை திருவருள் கூடும்போது அது நடைபெறும். இந்த பாடல்கள் இந்த மாதிரி முழுமையாக பாடிட்டாங்க. இந்த பாடல் இன்னும் சும்மா 10 பாட முடியாது, நேரமும் இருக்கிறது. இன்னும் நேரம் இல்லை சாப்பாட்டுக்கு. அப்படின்னா இன்னும் ஒன்றே மட்டும் சொல்லியிருக்கேன். நல்ல போச்சு. ஒரு பாட்டில் ஒரு சொல்லியிருக்கேன். என்ன சொன்னீங்க? நீ மன்னர் சொல்லிட்டார், மன்னர் சொல்லிட்டார். ஆகவே அழைத்து போய் நீ கைது செய்து முன்னாள் நிறுத்த போதுன்னு சொல்கிறேன். சரி, உங்கள் மன்னன்றியே அவர் எந்த நாட்டுக்கு தான் மன்னர் கேட்குறது? அப்போ எந்த நாட்டுக்கு தான் மன்னர்? இதே நாட்டில் வந்து கேள்வி சில அரசியல்வாதி கட்டாமல் உணர்வாங்க. சொல்லு. உடனே அவன் சொல்றான், 10 மகேந்திரவர்மா பண்ண எந்த நாடு சொல்ற? தொண்டை நாடு தானே. தொண்டை நாடு நீயா சொல்லிக்கிற. ஆனால் இந்த உலகம் நீ நினைப்பது போது இல்லை. தொண்டை நாட்டின் மேல எத்தனை நாடு இருக்கு, அண்டை நாடு எத்தனை இருக்கு? வடக்க போக போக இமயமலை வரை கொண்ட எவ்வளவு நாடுகள் இருக்குன்னு. நம்ம சுதந்திரம் வந்தோம் 56 நாடு இருந்திருக்காங்க. இந்தியா தனியா ஒண்ணு இல்லை. அப்ப நம்ம சுதந்திரம் வர்றதுக்கு முன்னால இந்தியாவும் கிடையாது, பலரும் சேர்த்து வச்சது.
56 நாடுகள் இருந்தாங்க, 56 மன்னர்களுக்கு பிரைவேட் கோர்ஸ் சொல்லி எங்க சாப்பாடு நான் என்ன பண்ணுறோம் மன்னன் அவங்களுக்கு இந்த சுதந்திரம் பெற்றோடு இந்த அரசாங்கம் அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தது. பென்ஷன் கொடுத்தாங்க அரசர். இந்த அம்மாவுக்கு அவ்வளோ குஷி, அரசனே பென்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப குஷியாக கை கட்டுறாங்க. உண்மையில சொன்னா பென்ஷன் சரியா வரணும் கோர்ட்டு கேஸ் போட்டுட்டான். அந்த 56 பல மன்னன் அதான் நடந்தது. சரியா பென்ஷன் கொடுத்த சொன்னாலும் பென்ஷன் விட்டாம கேஸ் இப்போ அப்பர் சாமி அண்டை நாடுகள் சொன்னோம்னா நாங்கள் எல்லாருக்கும் தெரியும். இமயமலை எடுத்து பார்த்தீங்கன்னா 56 நாடுகள் பல நாடுகள் இருக்கின்றன. உன்னுடைய நாடு தொண்டை நாடு சுண்டக்கா வெறும் சுண்டக்கடா அந்த நாடு சொல்லி பிரிச்சு நிலைங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக எல்லாமா சேர்ந்தாதானே இந்தியா. நீ இப்ப சொல்ற இந்தியா இல்லையா? ஒண்ணுமே புரியக்கூடாதுன்னு பேசுறது என்ன இந்தியா? சொல்றது புரியும்பா அப்ப சொல்றது இமயமலையில் இவ்வளவு நாடுகள் அத்தனை நாடுகளையும் நீங்க இது பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு தனி நாடாக இருந்து அவங்க அத்தனை பேரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னா கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அங்க ஒரு ராஜா இருப்பாங்க. இது அத்தனையும் 56 சேர்த்து வச்சு எவ்வளோ கட்டுப்பாடு அது அந்த மன்னர் மட்டும்தான் அவன் கட்டுப்பாடு. இதெல்லாம் மாநிலண்டா சொந்த நாடு பேர் மாநிலம். நான் சொல்றது மையம் இல்லையா? மத்திய மையம் நான் சொல்றாரு சார். இது நான் கற்பனை பண்ணுறது மறுமாற்ற தாண்டவத்தில் வருது. மறுமாற்றம் என்ன சொல்றேன்னா இந்த மாநில அரசு வந்து என்ன கைது பண்ணுறது. இவன் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். இவனை விடு இந்த நாவலும் தீவுக்கு ஒரு மன்னன் இருப்பானையால அவன் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அவனுக்கே அதிகாரம். நீ என்ன சொல்ற எப்படி தான் பாரு. இந்த மாதிரி திருமணம் இருந்து எத்தனை தெரியும். நாவலம் தீவுக்கு நாதன் ஆகினும் படிப்பாங்க. நாவலம் தீவுக்கே நாதனா இருந்தாங்க. நீ எங்கிட்ட வந்து இந்த மாதிரி கைது பண்ண புக்ஷாங்க என்ன இந்த அளவுக்கு எவ்வளவு தைரியத்தோடு பாடுறாங்க. வயிற்று அப்படியே வேணாம் பொறுப்பு வேணும் முன்னெச்சரிக்கை அறிவுங்க. என்ன இதெல்லாம் சார் வேற எங்கேயும் காண கிடைக்காத தமிழ்நாட்டு வரலாறு. எவ்வளவு பெருமையா மத்திய அரசு அவங்க வந்து என்ன கைது பண்ணுவாங்க. தூக்கி போட்டு போகுது. இது ஈடியா ஈடியா அவரே என்ன ஒன்று பண்ணுறது கதை பேசிட்டு இந்த மாதிரி 10 பாடல்கள் அவ்வளோ நயம் அவ்வளோ நயம். வீட்டுக்கு அதாவது நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா அதை மட்டுமே வச்சுருக்கோம். படிச்சுட்டு நேரம் போதான் தெரியாது. அவங்க யாரும் அழகான வாதங்கள். அதனால இந்த வாதங்களை வைத்து பதிவுகளை திருத்தலாம் ஒரு மறுமாற்றம் சார்ந்தவர்கள் இந்த இதெல்லாம் நடைபெறுவது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க சுவாமி முதல்ல வந்து இவங்க கேவலமாக நினச்சிட்டாங்க. பாடுது நல்ல தமிழில் பாடுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாதங்கள்லாம் இருக்குது. இவங்களோட சட்டத்துக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியல. அந்த படையில் எதுவும் நினைக்கிறாங்க. உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியா இருந்தது. முதல்ல நட ராஜா அப்படின்னா இப்போ நீ ஒரு வாய்ப்பு ராஜா நடராஜா. அப்போ அந்த சட்டத்தெல்லாம் நீ சொல்லிட்டே வரீங்க. சட்டத்தெல்லாம் சொல்றாங்க சச்சரித்தம் சொல்ல தமிழ் வருவாங்க. கேட்டாலும் இனிமையா இருக்குது. உரை மாலை உரைத்தமிழ் மாலையில பேசுறாங்க. இனிமையான தமிழாக இருக்குது. அற்புதமாக தமிழ் வந்து அவருடைய
பாதையே மாறுது. வந்தபோது இந்த தோரணை இப்போ இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டு தோரணை குறையுது. கடைசியில் என்ன ஆச்சுன்னு நான் இதெல்லாம் என்னோட கற்பனையை நீங்கள் அத்தனை சேர்க்கிறார் பாடுறாரு. உள்ள பாடுறாரு, அவர் பாடுறாரு. அவர் என்ன பாடுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி வேண்டியது. கடைசி என்ன பண்ணுறா, கெஞ்சா வந்துரியா உன்னை கூப்பிட்டு வர சொல்லி அரச கட்டுறது வந்துரியா தொந்தரப்பட்டேன். நான் இவ்வளோ நாள் சொன்னது காலம் தான் இல்லையா, தமிழ் தானே சொன்னேன் இவர். அதுக்கு அவர் என்ன நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நான் நிறைய அவங்க படிச்சு விடாது, நிறைய சட்டம் பேசுறது எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு நாங்கள் வெறுங்கையாக அங்கே போனோம்னா மகேந்திரவர்ம பல்லவனாகிய மன்னன் எங்களை விட மாட்டானே, அவன் விட மாட்டானே. கைத்தறி வைக்கிறேன் அந்த விபூதி ஆண்டிகிட்ட ஏதாவது வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் விபூதி ஆண்டியை தான் நிறைய வச்சுருக்காங்க இல்லை, அதான் அதுதான் வாங்கிட்டியா. இப்போ வேலையை எடுத்துக்குவான், ஒரு வேலையை செய்யறது உங்களுக்கு அரசு ஊழியர் அரசு ஊழியர்னு சொல்லிட்டு ஊதிய உயர்வோட கேட்டு பயமுறுத்திட்டு மன்னன் என்ன நினைச்சிட்டீங்க. மன்னன் கேட்பானல்ல, ஒரு சாதாரண கேட்கணும், ஒரே ஒத்த ஆடு, அவன் ஒரு மனை அவன் கொண்டு வர முடியலன்னா நீ என்னடா வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் சொல்லிடுவாங்க. எங்களெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம், வேலை போயிடும் சுவாமி, வேலை போயிடும், குழந்தை குட்டி வருது, நாங்களாம் என்ன ஆகணும், வேற எதற்கும் பதில் சொல்லாத அப்பன் சுவாமிகள் இந்த வானத்தை கேட்டவங்க மனசு வந்து யோகா இல்லையா. நம்மளால அவங்க எதுக்கு வீணான பிரச்சனை, அவங்க எதுக்கு குடும்பத்தோட அவதிப்படணும், எதுக்கு அப்பதான் அது அந்த பாட்டு சொல்ல அடிபடுவது வேண்டினார் எஞ்சி கால விட்டாங்க. இவங்க நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமியுடைய அப்பருடைய காலில் அந்த படை யாரும் காலில் விட கவனிச்சுவார். இவரை கைது செய்கிறேன் என்று தோற்றத்தை காட்டியவன் அவர் காலில்